அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டெட்டோட அரசாணை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பிசி எம்பிசிக்கு வந்து 75 மதிப்பெண்களும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 60 மதிப்பெண்களும், ஓசியை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச், அதே 90 மதிப்பெண்கள் தான் ஓசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து இதில் பாஸ் பண்ணவங்க அடுத்து வந்து எஸ்ஜிடிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் விட்டாச்சு ஜூலை மந்த்து. ஸோ வந்து இப்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 150 டேஸ் தான் இருக்குது. அதாவது வந்து ஜூலை மந்த் எக்ஸாம். ஸோ ஜான்வரி முடிஞ்சு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 5 மாதம். 5 மாதம் பார்த்திங்கன்னா 150 டேஸ். அதாவது வந்து 150 டேஸ் வந்து கன்ஃபார்மு. ஆனால் வந்து ஜூலை மாதம் எப்போ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. இருந்தாலுமே நம்ம அதை ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 150 டேஸ்லையுமே நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், சரிங்களா? இதில் வந்து 120 + 30 பிரிச்சுக்கலாம். அதாவது 120 டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க 10 யூனிட்டை வந்து கவர் பண்ணிடணும். பேலன்ஸ் உள்ள 30 டேஸ் வந்து கம்பல்சரி ஃபுல் ரிவிஷன் வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம நிறையா வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், நிறையா தியரம்ஸ், நேமிங்ஸ் தியரம்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். அப்புறம் அந்த தியரமோட கான்செப்ட் என்ன அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமில் வந்து அதை அந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 120 + 30 டேஸாக பிரிச்சுக்கணும். இந்த 120 டேஸ்க்குள்ளே நம்ம இந்த 10 யூனிட்டை ஃபுல்லாக கவர் ஆகணும். அட்லீஸ்ட் 10 யூனிட்டில் 100% அதில் உள்ள சப்டிவிஷன் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 8 யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. பேலன்ஸ் 2 யூனிட்டை கூட நம்ம ஹாஃப், மோர் தென் ஹாஃப் அந்த மாதிரி கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா 110+ எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த 110+ கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் அதோட இன்னொரு சைடே நம்ம பார்த்துக்கணும். காம்படிஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாகத்தான் செய்யும். உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ 4 பேர் ஒரு போஸ்டிங்க்கு போட்டி போடுறதை தாண்டி ஒரு 7 பேர், 8 பேர், 10 பேர் அந்த மாதிரி போடும்போது அந்த காம்படிஷனை பார்த்துக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம தமிழ் வழியில் படிச்சோம்னா அந்த பிஹெச்டியை வாங்கி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அந்த மாதிரி சேஞ்சஸ் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னுரிமை வரும்போது அதில் எல்லாம் நம்ம தாக்கு பிடிச்சி மேலே வரணும் அப்படின்னா இந்த மார்க் வந்து மற்றவங்க எட்ட முடியாத ஒரு ஹைட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எதை பற்றியுமே நம்ம யோசிக்க வேணாம். அதுக்காக தான் திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா 8 சாப்டரு. அப்போ ஒரு சாப்டருக்கு 15 மார்க்ஸு. அப்போ 8 × 15 120 மார்க்ஸு. 8 சாப்டரில் ஒரு சின்ன பிட்டு கூட விடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. பேலன்ஸில் 2 சாப்டரில் உங்களுக்கு எந்த 2 சாப்டர் வந்து சரியாக உங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு பிடிக்காதோ, அது பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இல்லை அது 2க்கு எனக்கு சரியான நோட்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி தான் 2 சாப்டர் இருந்ததுன்னா அதில் வந்து ஹாஃப் ஒரு சாப்டர் வந்து ஹாஃப், இன்னொரு சாப்டர் வந்து ஒரு மோர் தென் ஹாஃப் அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 10 to 15 மார்க் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த 120 + ஒரு 15 வந்து 135 வந்து கேரண்டியாக மாற்றம் பண்ணிடலாம். அதில் நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு டார்கெட் ஏற்றுறதுக்கு வந்து அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி படிக்கிறதுல கிளியராக படிக்கணும். அதுக்கு தான் நம்ம இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன். அதாவது ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன்னா கவனமாக படிக்கிறது. எதை எடுத்தாலும் எந்த டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிங்க. ஏன்னா இப்போ நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா படித்து முடித்து ரொம்ப வருஷம் ஆகிருக்கும். சில பேர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். இப்போ கல்யாணம் ஆகிருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், ஃபேமிலி இருக்கும், அதோட ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே உள்ள வேலையை பார்க்கணும், வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும், குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களே கேர் எடுக்கணும். இத்தனைக்கும் மத்தியில் நம்ம படிக்கணும். இதுதான் மெயின். இத்தனையும் சமாளிச்சுட்டு நம்ம படிக்கணும்.
அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் அந்த டைமை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க, ஃபேமிலி இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4:30க்கு இருந்துச்சு, ஒரு 6:30 வரைக்குமாவது 2 ஹவர்ஸ் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த 2 ஹவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாபுக்கு போகிறீங்க, போயிட்டு வரீங்க அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு ஏதோ ஒரு சிம்பிளாக என்ன உங்களால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒர்க்கை வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு, ஏன்னா இந்த 150 டேஸ் தான், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா குக்கிங்கில் இருந்து எல்லாமே கொஞ்சம் வந்து சிம்பிளாக மாற்றிடுங்க. மேலாம் எப்படி எப்படியோ இருக்குதோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நம்ம வீடு அது இது அதெல்லாம் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு மற்ற எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வேறு எதுவுமே பண்ணாமல் நார்மலாக உங்களால் ஈஸியாக என்ன குக் பண்ண முடியுமோ குக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஏன்னா இந்த 150 டேஸ் தான் நம்மளோட கோல்டன் பீரியட். இதில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே வாங்குகிற சேலரியும் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்க சேலரியும் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே இந்த 150 டேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தாராளமாக உங்களுக்கு புரிஞ்சுது. அதனால் நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம அதுக்காக நம்ம வந்து இருக்கிற ஜாபை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதுக்கு முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம அங்கேயும் நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நம்மளை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணித்தான். ஸோ அது ஒரு பக்கம் எப்பவும் போல் நீங்கள் ரொட்டீனில் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள். இந்த நம்ம டிஆர்பிக்கு படிக்கிறதுக்கு டைமை வந்து எப்படி உருவாக்கிக்கணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் கொஞ்சம் ஒரு டைமாக கொஞ்சம் ஒரு 4:30க்கு இது கஷ்டம் தான் இல்லைங்களா, 150 டேஸ் தானே, 150 டேஸ் தானே அப்படி யோசிங்க. இந்த கவர்மெண்ட் போஸ்டிங் அந்த கவர்மெண்ட் அந்த அந்த மகிழ்ச்சியை யோசிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களால எந்திரிக்க முடியும். ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறோம், அடுத்த நாள் தூங்கிட்டோம் அப்படி இருக்காதிங்க. தொடர்ந்து இந்த 150 டேஸ்க்கு தொடர்ந்து 4:30க்கு எந்திரிங்க, ஒரு 6:30 அந்த மாதிரி வரைக்கும் படிங்க. அப்போ உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்போ உங்களால் ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். அது முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் போகிறீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அது ஓகே. இப்போ ஜாப் போகிறவங்க போய்க்கிங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு 10 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 12-12:30 வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேறு ஏதாவது வீட்டில் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 o'clock ஆரம்பிச்சு ஒரு 5 o'clock வரைக்கும் படிக்கலாம். இல்லையா மத்தியானம் ஃபுல்லாக உங்கள் ரொட்டீனில் ஒர்க்கை முடிச்சுட்டு 5 o'clock ஆரம்பிச்சு ஒரு 7:30-8 வரைக்கும் படிங்க. அப்புறம் ஒர்க்கை பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 to 12 படிங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி லைஃபுக்கு ஏற்ற மாதிரி டைமை நீங்கள் தான் ஒதுக்கி ரெடி பண்ணணும். மார்னிங் ஒதுக்குங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் மத்தியானம் இருக்குது, ஈவினிங் டைம் இருக்குது, அதெல்லாம் ஒதுக்குங்க. குறைஞ்சது நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ஒதுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திட்டினாலும் பரவாயில்லைங்க, குறைஞ்சது 6 ஹவர்ஸாவது, குறைஞ்சது தான் சொல்கிறேன், 6 ஹவர்ஸாவது நீங்கள் ஒதுக்கித்தான் ஆகணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் கூட ஒதுக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் நம்மளை அங்கே வந்து ஜெயிக்க வைக்கும். ப்ராக்டிஸ் தான் வைங்க. எல்லாமே படிச்சிருப்போம், எல்லா கான்செப்டும் தெரியும், ஆனால் வந்து எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் டைமில் தான் நம்மளுக்கு வந்து இங்கே தப்பாக போட்டுப்போம். அதான் 4 ஆப்ஷன் தான் நம்ம திரும்ப சொல்லுறதா, 2 ஆப்ஷன் தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். மேக்ஸிமம் நம்ம புக்கை டச் பண்ணவங்க எல்லாராலையும் முடியும், இல்லை 2 தப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். பேலன்ஸ் உள்ள 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 தான் உங்களோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கும். அந்த 2ல் கரெக்டாக தப்பானதை மார்க் பண்ணிடுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஸோ நல்ல ஃபோக்கஸ்டாக கவனமாக இருக்கிற மாதிரி எந்த டைமில் படிக்க முடியுமோ அந்த டைம் செலக்ட் பண்ணுங்கள். கான்செப்டை கிளியராக படிங்க, கொடுத்துருக்க கான்செப்டை கிளியராக படிங்க. அந்த கான்செப்ட் படித்த உடனேயே அடுத்தது கான்செப்ட் போயிடாதீங்க. அந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடாக உள்ள சம்ஸை அப்போவே 2-3 சம்ஸ் போட்டு பாருங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் பேங்க் இருந்ததுன்னா அதில் உள்ள சம்ஸை இதே சேர்த்து மொத்தமாக ஒரு கான்செப்ட்டுக்கு குறைஞ்சு ஒரு 10 சம்மாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது மறக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டுட்டு அடுத்த டாபிக் போங்க. ஸ்ட்ராங்காக அந்த பேசிக்ஸை புரிஞ்சுக்குங்க. இது இப்படி தான் வந்திருக்கு, இன்டகிரேஷனா இது ஃபார்முலாஸ் என்ன, அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா படிங்க. டெய்லி ப்ராக்டிஸ் தான். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணுங்க, கண்டிப்பாக ஒரு 6 hours மினிமம் வேணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டைம் கிடச்சிதுன்னா உங்களோட எய்முக்கு இன்னும் வந்து அது உங்களுக்கு யூஸாக இருக்கும்.
6 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் டைம் கிடச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து 4th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க. நம்மளோட ப்ளஸ்ஸே நம்ம இவ்வளோ தூரம் வந்துடும். நம்ம வந்து இப்போ தான் புக் எடுத்து கையில் படிக்கிறது கிடையாது. நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 12th முடிச்சு, காலேஜ் முடிச்சு, பிஎட் முடிச்சு, பிஜி முடிச்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் டெட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதிட்டோம். நம்மக்கிட்ட உள்ள மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு வேறு யார்கிட்டையுமே இருக்காது. நம்மளோட கான்ஃபிடென்ட் தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கு. அப்படிங்கும்போது இந்த 150 டேஸுக்கு நம்மளோட கான்ஃபிடென்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம அந்த இப்போ எழுத போகிற யூஜி டிஆர்பியில் ஒரு சீட்டு நம்மளோட அப்படிங்கிற ஒரு எய்மோட படிங்க. அப்புறம் சப்போஸ் சில பேர் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு படிப்பீங்க. அதெல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படி படிங்க. ஆனால் இதில் என்னோட ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை விட ஒரு யூனிட் கொஞ்சம் அதிகமாக முன்னாடி போய்கிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஏதாவது சூழ்நிலைகள், ஏதாவது ஒரு 2 to 3 டேஸ் ஏதோ ஒன்று படிக்க முடியாமல் போச்சு, ஏதோ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் படிக்க முடியாமல் போச்சு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது கொஞ்சம் அந்த ஒரு யூனிட் வந்து நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களோட போய் மேட்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அப்படி ஒரு மாதிரி ஸ்பீடாக போய் வேகமாக போய் அவங்கள மேட்ச் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா அவங்க போயிட்டாங்க நம்ம இன்னும் போக முடியலையேங்கிற ஒரு லெவலில் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸை இறக்கிடாதீங்க. அப்படிங்க அப்போ அவங்களோட கம்பைன் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து அவங்களுக்கும் வந்து பிரச்சனையாயிருச்சு, அவங்க அவங்க அடுத்த யூனிட் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூனிட்டை வந்து விட்டுருங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்களோட கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களால் ஈஸியாக படிக்க முடியுதுன்னா நீங்கள் அவங்களோட கம்பைன் பண்ணிக்க ஏற்ற மாதிரி நீங்கள் அடுத்த யூனிட் போயிடுங்க. போயிட்டு இந்த விட்டு போன யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி முடிங்க. அதுக்காக ஃபாஸ்ட்டாக முடிக்காதீங்க. அவங்க போனது போட்டோம், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒதுக்கி அதை வந்து முடிச்சிருங்க. அடுத்தது ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து அதாங்க இந்த வியூவத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். முதல்ல டைமு, உங்களோட கான்ஃபிடென்ஸு, உங்களோட டெய்லி ப்ராக்டிஸு, படிக்கிறத டீப்பாக பேசிக்ஸ் புரிஞ்சுட்டு படிங்க. இதுவே உங்களை அப்படியே ஸ்மார்ட்டாக உங்களை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கும். உங்களை நீங்களே முதல்ல நம்புங்க. எல்லாமே இத்தனை படிச்சுட்டோம், இத்தனை படிக்கிறோம், இந்த லெவலுக்கு வந்திருக்கோம், நம்ம காலேஜில் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு சான்ஸு, நம்ம அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸு அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக அது வந்து உங்கள் சக்ஸஸ் தான். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆயிரும், செலெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் தான். அதனால் டீப் ஸ்டடி பண்ணணும், கான்செப்டை புரிஞ்சுட்டு படிக்கணும், டைம் நிறையா ஒதுக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், சம்ஸ் அப்பப்போ போட்டு பார்க்கணும். இது மட்டும் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ 10 யூனிட்ஸை வந்து மொத்தமாக வந்து 150 டேஸ்லேயும் கணக்கு வச்சுக்கலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். அப்போது 150 டேஸு. அதை வந்து 120 + 30 பிரிச்சுக்கலாம். 120 வந்துக்குள்ளே நம்ம வந்து போர்ஷன்ஸும் கவர் பண்ணிடணும். பேலன்ஸ் உள்ள 30 டேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன். அதுபோக ஜூலை மாதம் எப்படி எக்ஸாம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிவிஷன் டேஸை வந்து எக்ஸஸ் ஆகிக்கலாமே ஒழிய, அப்போ உட்காந்து கடைசி நேரத்தில் உட்காந்து அங்கங்கே நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது புதுசாக படிச்சுட்ருக்கூடாது. இப்போ நம்ம படிக்கும்போதே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா சக்ஸஸ் வந்து நம்மளோடது தான். போஸ்டிங் கண்டிப்பாக உறுதி தான், அது எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா இப்படி படிக்கும்போது கண்டிப்பாக 110 தாண்டி தான் மதிப்பெண்கள் கிடைக்கும், அது கீழே வராது. அதனால் இந்த 150 டேஸ் தான் நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது. இந்த 150 டேஸ் தான் உங்களோட தலையெழுத்தை மாற்ற போகுது. இந்த 150 டேஸ் தான் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்ற போகுது. இந்த 150 டேஸ் தான் உங்களோட தலைமுறையை மாற்ற போகுது. இந்த 150 டேஸ் தான் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு 4:30 எந்திரிக்கிறது, டைம் ஒதுக்கிறது, இதெல்லாம் ஒரு மேட்ராகவே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக தானே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஜாலியாக தான், ஏன்னா டெட்டு கிளியர் பண்ணியாச்சு, இதுவும் நம்ம கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃபே ஜாலியாக தானே இருக்க போகுது. அப்படி லைஃபே ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கும் போது 150 டேஸ் கஷ்டப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி நினச்சிட்டு படிங்க, உங்களுக்கு இது ஒரு கஷ்டமாகவே இருக்காது. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பையும் நம்ம சேனல் பண்ணணும். எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆகும், அதோட கொஸ்டினும் உடனுக்குடனே அப்லோட் ஆகும்.
இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் நம்ம போக போகிறோம். ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.